ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ். Adobe XDயோட சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இது வந்து Adobe XDயோட செகண்ட் வீடியோ. இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ Adobe XDயில் நம்ம இந்த வீடியோவில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ஷேப் ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லேயர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே பார்க்குறதெல்லாம் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து நீங்கள் ஒரு கிளிக்லேயே வந்து இந்த ரெக்டாங்கிளை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து டாப் கார்னரில் போகணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டாப்பில் மூவ் ஆகிடுச்சு வெர்டிக்கலாக. ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் வந்து மிடில் வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்டாங்கிள் மிடில் வந்துடும். அதேமாரி பாட்டம். ஸோ இதேமாரி ஹரிசாண்டலாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் மிடில் அண்ட் ரைட் இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு கிளிக்லேயே பண்ணலாம். ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜோட மிடில் தானாகவே அலைன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இங்கே தனியாக ட்ராக் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் மிடில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், ரெக்டாங்கிள் மிடில் வந்துடும். இப்போ டாப் ரைட் கார்னரில் வரணும்னா நீங்கள் இந்த 2 ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே அரேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் தனியாக கவலைப்பட தேவையில்ல வெதர் இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியஸ், கார்னர் ரேடியஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் கார்னர் ரேடியஸ் பற்றி பார்த்தோம், எல்லா கார்னரையும் ஒரே ரேடியஸில் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா கார்னர்ஸையும் தனித்தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்னருக்கு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட் கார்னரோட ரேடியஸ் 10ஆக இருக்கும். மீதி எல்லாம் கார்னர் ரேடியஸ் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக நம்பர்ஸ் டைப் பண்ணியே வந்து நியூ ஷேப்ஸ் வர வைக்கலாம் நீங்கள். ஸோ அதை தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஷேப் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து இதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கர்வ்ட் அட் தி 2 ஷேப், மீதி எல்லாம் வந்து ரெக்டாங்கிள் மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சைடில் இருக்க டெக்ஸ்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் அதை எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேம் தான். லைக் நீங்கள் வித்து, ஹைட் எதை வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணலாம். அதாவது ஃபாண்ட் சைஸாக இருக்கட்டும், ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அது வந்து போல்டாக இருக்கணுமா, இட்டாலிக்காக இருக்கணுமான்னு நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது ஃபாண்ட் ஸ்டைலை வந்து பிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரெகுலர் போல்டு 2 இதுன்னு இருக்குது. இப்போ போல்டு கொடுத்தா நீங்கள் வந்து போல்டு ஐகான்ஸ் இல்லை போல்டு டெக்ஸ்ட் வர வச்சுக்கலாம். ஸோ அதேமாரி இங்கே 15 இருக்கிறது வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ். ஸோ இப்போ நான் 20 மாற்றினா ஒரு ஸ்மால் சைஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து டைப்பும் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் வச்சு காமிக்கிறேன். அதாவது CGOUIன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைல் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய ஆப்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் இட்டாலிக்காக இருக்கட்டும், போல்டாக இருக்கட்டும், போல்ட்லேயே செமி போல்டு, போல்டு இட்டாலிக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாண்ட் நடுவில் இருக்க அந்த வித்தை பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நான் அந்த ஃபாண்ட் வித் வந்து 5ன்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கு, அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கு நடுவுலையும் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம இதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 15 கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சென்டென்ஸ்க்கு நடுவில் இருக்க லைன். ஸோ இப்போ நான் இன்னொரு லைன் டைப் பண்ணுறேன், லைக் சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போது 18 நான் டைப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அந்த வந்து வித் குறைஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் ஆப்க்கு தேவை மாதிரி நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீங்கள் வேர்ட் அந்த மாதிரி நிறையா
சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லெஃப்ட் அலைன், மிடில் அலைன் அண்ட் ரைட் அலைன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஒரே கிளிக்கில். இது வந்து மற்ற சாஃப்ட்வேர் சிமிலாரிட்டிஸ் தான். ஸோ இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ Adobe XDலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நிறைய ஆப்ஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தனியாக டைப் பண்ணும் போதே வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். பட் இதில் வந்து நீங்கள் இந்த லெட்டரை ஸ்கேன் பண்ணி இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அதுவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். லைக் ஃபுல் இதாக அப்பர் கேஸையும் ஃபுல் இதாக லோவர் கேஸையும் அந்த மாதிரி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டர்லைன், அப்புறம் நடுவில் அடிக்கிற மாதிரி, அதாவது டேஷ் சைன், ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர். அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி ரெக்டாங்கிளுக்கு பார்த்த மாதிரியும் இதை வந்து கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கலர்ஸை சூஸ் பண்ணுற முன்னாடி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அது வந்து எந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுரும். ஸோ வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அந்த கலர் ப்ளூவில் வைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். லைக் டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி. இல்லாட்டி ஹெக்ஸ் வேல்யூவாகவும் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த ஹெக்ஸ் வேல்யூ பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்டர் வேணும்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டிசைன்ஸில் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோஸ் வந்து நீங்கள் அதான் ரெக்டாங்கிளில் பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் ஷேடோன்ற பாக்ஸை கிளிக் பண்ணி அதை டிக் மார்க் கொடுத்துட்டு XY அப்படின்றதில் 10 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடோஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி சொன்னேன், அதை பற்றி பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த லேயர் அப்படின்றது சைடில் பார்ப்பீங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அது ரெண்டும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு ஸோ சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எட்டர்னல் சொல்யூஷன் அப்படின்ற இது தான் இருக்கும். செகண்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளே நான் காப்பி பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிளாக வர வைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ரெக்டாங்கிள் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 2 அப்படின்ற ஒரு ஐக்கான் வந்திருக்கும். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வந்து டெபிக் பண்ணுறது தான் இந்த லேயர் செக்ஷன். ஸோ நான் இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கலரை மாற்றிக்கிறேன். ஸோ இன்னொரு ரெக்டாங்கிளையும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. ஸோ இப்போ நம்மள்ட்ட 3 விதமான ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன், ஓவர்லே பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பின்னாடியும் நடுவில் ப்ளூ, அப்புறம் கடைசியாக எல்லோ அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஈஸியாக மாற்றலாம். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலரை வந்து நான் வந்து மேலே வரைக்கணும், இல்லைனா கடைசியாக தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து ரெக்டாங்கிள் 2. ஸோ அந்த ரெக்டாங்கிள் 2 வந்து நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணி டாப்பில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து மேலே வந்திருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் அந்த ரெக்டாங்கிள் 3 அப்படின்றத தூக்கி நான் கடைசியாக போடுறேன். போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் 1 வந்து நான் மேலே எடுத்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இது அப்படியே முன்னாடி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ் யூஸ் பண்ணி 3D வைஸில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ இதை வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் லேயர்ஸ் வச்சும் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த வந்து ரெக்டாங்கிளை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சுன்னு கொடுத்து பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் மூவ் ஆகிறது தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். நான் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அரேஞ்ச் கொடுத்து நான் சென்ட் டு பேக் இல்லைனா பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வரும். நீங்கள் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதுலே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் அந்த ரெக்டாங்கிளே வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நான் டெக்ஸ்ட்டை வந்து ரெக்டாங்கிள் மேலே வைக்க ட்ரை பண்ணுறேன், பட் அது வந்து ஹைட் ஆகிருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது அந்த டெக்ஸ்ட். ஸோ இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நம்ம மேஜிக் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அட்வான்ஸ்டு வெர்ஷனாக பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் பாய்.